என்னாச்சுப்பா? பாத்ரூம் கிளீனா இல்லையா? இவங்களுக்கு இதே வேலை. நீ தள்ளுப்பா, நான் எடுக்கிறேன். எப்படி போலாம்ப்பா? கிளீன் பண்ணிட்டேன். ஓகேடா ஓகேடா. இல்லடா, ஊற வைக்கிறேன், அப்புறமா தான் துவைப்பேன். சரி. வீட்ல எல்லார் துணியும் நீங்க தான் இது ஒரு பெரிய வேலையாப்பா. சும்மா ஒரு கசக்கி அலசி காய போட்டா முடிஞ்சிச்சு. நான் போய் குடத்துல பிடிச்சிட்டு வந்து தரேன். இல்ல நான் பாத்துக்கிறேன். சரி. துணி மட்டும் இல்லைங்க, ஆல் நாள் எங்களுக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான் பண்ணும். பாவம் அவரு வீடு கூட்டி துடைக்கிறாரு, உங்க துணியெல்லாம் துவைக்கிறாரு, உங்களுக்கு சமைச்சு போடுறாரு. இருக்கும் தெரியுமா? அவர் மண்டைக்குள்ள ஏதாச்சும் டிசைன்ஸ் ஓடிட்டே இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு தெரியுமா? அதுக்கிடையில வீட்டு வேலையும் செய்யறாரு. நீங்களாச்சும் நீங்க துவைக்கலாம்ல. அதெல்லாம் பாத்துக்கலாங்க. அண்ணன் செஞ்சா என்ன, நாம செஞ்சா சொல்டா. நானா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். டேய், என்னடா எடுக்க சாப்பிட்டுட்டே இருந்தா எப்படிடா? சட்னி வேண்டாமா உனக்கு? பாரு. நீ போய் உட்கார, நான் எடுத்து வரேன். அது இல்லைண்ணா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். ஒரு பொண்ணு தனியா தங்கணும்னா இடம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன நிஜமாவே பார்த்துட்டு தான்டா இருக்கேன். ஹெல்ப் வேணும். வேற என்னப்பா? சொல்லுப்பா. அந்த பொண்ணு உங்க அண்ணன் வேலை செய்யறான்னு கேட்டுச்சு. அதான் நான் இன்ஜினியர் யார்கிட்டயாவது சொல்லி நிலாவுக்கு ஒரு பெரிய கம்பெனில ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன். சோழன் சொன்னாரு நீங்க பெரிய ஆர்கிடெக்ட். உங்க ப்ராஜெக்ட்ல என்ன ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாலும் சரி. வீட்ல சும்மா உட்கார்ந்துருக்கேன், பண்ணுவீங்களா ப்ளீஸ்? அண்ணே ப்ளீஸ். ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்ணலாம்ல. அண்ணன் பார்த்து பாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்க அண்ணெல்லாம் பெரிய ஆளு, அவரால் முடியாததெல்லாம் ஒண்ணுமே மறைக்குதே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ணிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்.